வணக்கம். இன்னைக்கு நாம ஜோதிடத்துல ரொம்பவே சுவாரஸ்யமான ஆனா நிறைய பேர் தப்பாவும் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற மிகப்பெரிய சவால் தான் உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா ஜோதிடத்துல அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. அது கஷ்டத்துல இருந்து நம்மள எப்படி ஒரு பெரிய சக்திக்கு கூட்டிட்டு போகுதுன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல காலசர்ப்ப தோஷம்னா என்னன்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள். வானத்துல ராகுவும் கேதுவும் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நடுவுல மத்த 7 கிரகங்களும் அப்படியே வரிசையா மாட்டிக்கும். இந்த ஒரு நிலைமைக்கு பேர் தான் காலசர்ப்ப தோஷம். ஆனா இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இதுல 2 வகை இருக்கு. 2ஓட பாதிப்பும் வேற வேற. ராகுல இருந்து கேதுவுக்கு போற வழியில கிரகங்கள் மாட்டிக்கிட்டா அதுக்கு பேரு சவ்ய. ஒருவேளை கேதுல இருந்து ராகுவுக்கு போற வழியில இருந்தா அது அபசவ்ய. சின்ன வித்தியாசம்தான், ஆனா பலன்கள்ல பெரிய மாற்றம் இருக்கும். சரி, இந்த தோஷம் ஒருத்தரோட வாழ்க்கையில நிஜமா என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? எல்லாருக்கும் மனசுல வர முதல் கேள்வி, இது எவ்ளோ நாளைக்கு நீடிக்கும்? பொதுவா எல்லாரும் சொல்றது இது 33 வருஷத்துக்கு இருக்குன்னு. ஆனா நாம பார்க்க போற இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இது ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தையும் பொறுத்து மாறும். இது ஒரு பொதுவான கணக்கு கிடையாதுன்னு சொல்லுது. அப்போ எப்படி கணக்கு போடுறது? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வருது. அஷ்டக வர்க்கம்னு ஒரு முறை இருக்கு. உங்க ஜாதகத்துல லக்னம்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல பரல்கள்னு சில புள்ளிகள் இருக்கும். அங்க எத்தனை பரல்கள் இருக்கோ அத்தனை வருஷம் இந்த தோஷத்தோட தாக்கம் இருக்கலாம். சோ இது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்பவே யுனிக். இத புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. நம்ம இந்தியாவோட ஜாதகம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ நம்ம ஜாதகத்தோட லக்னத்துல சரியா 44 பரல்கள் இருந்திருக்கு. கரெக்டா 44 வருஷம். அதாவது 1991 வரைக்கும் நம்ம நாடு பல போராட்டங்களை சந்திச்சுது. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, திடீர்னு ஒரு அபாரமான வளர்ச்சி. இது எவ்ளோ சரியா பொருந்தி போகுது பாத்தீங்களா? சரி, இந்த காலசர்ப்பம் உங்க ஜாதகத்துல எந்த வீட்ல இருக்குங்கிறத பொறுத்து அதோட சவால்களும் மாறும். வாங்க முதல்ல 1ல இருந்து 6 வீடுகளுக்கு என்ன பலன்னு வேகமா பாத்திரலாம். இப்போ அடுத்த 6 வீடுகள், அதாவது 7ல இருந்து 12 வரைக்கும் என்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்கும்னு பார்க்கலாம். இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒருத்தரோட வாழ்க்கையோட ஆரம்பகட்ட போராட்டங்கள் எப்படி இருக்கும்னு ஒரு முழுமையான சித்திரம் நமக்கு கிடைக்குது. இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும். உங்க ஜாதகத்துல எவ்வளவுதான் உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ராஜயோகங்கள் இருந்தாலும் சரி, இந்த தோஷ காலம் முடியற வரைக்கும் அதோட நல்ல பலன்கள் முழுசா கிடைக்காம ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு தற்காலிக பிரேக் மாதிரி. ஆனா கதை இத்தோட முடியல. இந்த போராட்ட காலம் ஒரு முடிவே கிடையாது. உண்மையில இது ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு தொடக்கம்தான். இங்கேதான் இந்த கதையோட முக்கியமான திருப்புமுனையே இருக்கு. இந்த சவாலான காலகட்டத்துக்கு ஒரு முடிவு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? வாழ்க்கையே அப்படியே தலைகீழா மாறும். அந்த தோஷம் ஒரு மிகப்பெரிய யோகமா மாறி உங்கள பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லப்படுது. தோஷம்னு சொல்லப்பட்ட அதே அமைப்பு காலம் மாறும்போது ஒரு பெரிய யோகமா மாறுது. அதாவது ஒரு குறைபாடு, ஒரு தடை, அதுவே உங்க வெற்றிக்கு ஒரு பெரிய கருவியா மாறுது. நேத்து வரைக்கும் உங்கள தடுத்தது இன்னைக்கு உங்கள தூக்கி விடுற ஏணியா மாறுது. இது ஏதோ சின்ன முன்னேற்றம் கிடையாது. இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, அந்த போராட்ட காலத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள், உங்க மன உறுதி, உங்க விடாமுயற்சி, இது எல்லாமே சேர்ந்து உங்கள ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். சொல்லப்போனா உங்களுடைய அந்த கடினமான அனுபவங்கள் தான் உங்களுடைய மிகப்பெரிய மூலதனமா மாறும். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. கால சர்ப்ப தோஷம் இருக்கிற ஒரு ஆணும் அதே மாதிரி அமைப்புள்ள ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2 பேரும் சேர்ந்து அந்த சவால்களை ரொம்ப சுலபமா சமாளிக்கலானோ, ஒருத்தருக்கொருத்தர் பெரிய துணையா இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. சரி, இதெல்லாம் கேட்கும்போது உங்க ஜாதகத்தோட பொருந்தி போற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, இந்த பயணத்தை இன்னும் நல்லபடியா கடந்து போக என்ன வழிகள் இருக்கு, இந்த ஆய்வு என்ன மாதிரியான பரிகாரங்களை சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஆய்வு சில குறிப்பிட்ட கோயில் தரிசனங்களை பரிந்துரைக்குது. இந்த கிரகங்களோட சக்தி வாய்ந்த ஆற்றல்களை சமநிலைப்படுத்த கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற திருநாகேஸ்வரம், காஞ்சிபுரத்துல இருக்கிற சித்திரகுப்தர் கோயில், அப்புறம் காளஹஸ்தி இல்லனா ராமேஸ்வரம் போன்ற தலங்களுக்கு போறது நல்லதுன்னு சொல்லப்படுது. எந்த கோயிலுக்கு போகணும்னு மட்டும் இல்லாம எப்போ போகணும்னு கூட சொல்லியிருக்காங்க. ராகுவோட நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் அல்லது கேதுவோட நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலம் இந்த நாட்கள்ல பரிகாரங்களை செஞ்சா அதோட பலன் இன்னும் பன்மடங்கு அதிகமா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை.
ஆனா இந்த எல்லா சடங்குகள் பரிகாரங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இருக்கு. அதுதான் உங்களுடைய முழுமையான நம்பிக்கை. மனசுல உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் இல்லாம செய்யற எந்த ஒரு விஷயத்துக்கும் முழுமையான பலன் கிடைக்காதுன்னு இந்த ஆய்வு ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. ஆக இந்த காலசர்ப்ப தோஷங்கிறது வெறும் ஒரு ஜோதிட அமைப்பு மட்டும் கிடையாது. இது வாழ்க்கைக்கே ஒரு சக்தி வாய்ந்த பாடம். நம்மளோட மிகப்பெரிய போராட்டங்களுக்குள்ளதான் நம்மளோட மிகப்பெரிய பலத்துக்கான விதைகளும் ஒளிஞ்சிருக்கு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எந்த சவால உங்களுக்கான மிகப்பெரிய சக்தியா மாத்த போறீங்க?